இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன ரெண்டு பேருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்னு விட்டேன்னு வையே, பல்லெல்லாம் தனியா விழுந்துரும். சார், பயமா இருக்கு சார். என்ன சார் கோவம்லாம் வருது? இனிமே நீ கோவப்படக்கூடாது செல்லம். அப்படி கோவப்பட்டேன்னு வையே, இப்ப இருக்கிற இந்த 2 நாளுமே இல்லாம போயிடும். இன்னைக்கே நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வீட்டுக்குள்ள நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வெளியில பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மோண்டா? ஏய், இந்த பொறுக்கின்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காத. மரியாதையா பேச, இல்ல என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ பண்றத பொறுக்கி தரணும்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சூரிய மாமா பாவண்டா, வயசானவரா. அவருக்கு இப்படி கட்டி வச்சு குடும்பப்படுத்திருக்க. ஏடா நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உன்னால இப்ப ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இத பாரு, அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். பயமா இருக்கு. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன தெரியுமா? அவனை அங்கேயே சாவடிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் விட்டு வச்சதே மிஸ்டேக்கா போச்சு. வழக்கமா நான் இந்த அளவுக்குலாம் பொறுமையா இருக்கவே மாட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, இந்த ஆள் விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்ன, அவன் எழுந்து வந்து சாட்சி சொல்லவா போறான்? ஓவரா ஆடாத கபிலா. நீ பண்ணது மர்டர் அட்டெம்ப்ட். இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? என்ன நடக்கும்? சொல்றேன். நாங்க நினைச்சிருந்தா எப்பவோ போலீஸ் கிட்ட உன்னை புடிச்சு கொடுத்துருப்போம். ஆனா உன்னால இந்த குடும்ப மானமும் சேர்ந்து போகும். உன்னால அண்ணி எல்லா இடத்துலயும் கை கட்டி நிப்பாங்க. அவங்கள அப்படி பார்க்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கோம். அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. எனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கட்டும்பா. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், உங்களால இந்த 2 நாளுக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ணவே முடியாது. இருந்த ஒரு ஆதாரமும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அது வேற பாவம், வருமா வராதான்னு வேற தெரியாது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி வேற ஏதாவது வழி இருந்தா நல்லா யோசிச்சு வைங்க. பாய். நகருங்க நகருங்க பாஸ்.